வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றுமொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி மூவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 0.4 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. 0.10 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. கடந்த நாட்கள் உணரப்படும் போது இன்றைய நாள் கொஞ்சம் குளிர் அதிகமாகவே இருக்கின்றது. அதாவது உணர்நிலை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது காற்றுடன் கூடிய உணர்நிலை இன்றைய நாள் அதிகமாக இருக்கின்றது. எனவே வருகின்ற நாட்கள் என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக பனிப்பொழிவுக்கான வாய்ப்புகளும் அடுத்தடுத்த நாட்களில் காணப்படுகின்றன. எனவே அனைவரும் எதிர்பார்ப்பது போல இந்த ஒயிட் கிறிஸ்மஸ் என்பது கிடைக்கப்பெறும் என நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே வானிலை அறிக்கை பற்றி இன்றைய நிகழ்ச்சி இருக்கின்ற வானிலை அறிக்கை பற்றி நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் COVID-19 நிலை குறித்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வெளியிட்ட தகவல்கள் இன்றைய தினம் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் இருக்கின்றன. மற்றும் கனடிய வளம் பகுதியில் தொழிலாளர்களுக்கும் வணிகங்களுக்கும் COVID-19 உதவி தொகுதிகளை தற்காலிகமாக விரிவுபடுத்த இருக்கின்றது கனடிய அரசாங்கம். இது பற்றி துணை பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் கூறிய விடயங்கள் இன்றைய தினம் இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சர் ஜான் வைஸ் தி க்ளோஸ் அவர்களும் பூஸ்டர் வேக்சின் மற்றும் அதனுடைய நிலைமைகள் பற்றியும் கூறுகின்றார். அதனைத் தொடர்ந்து தலைமை வைத்திய அதிகாரி தெரசா டாம் அவர்கள் ஒமிக்ரான் வைரஸ் பற்றிய தற்போதைய நிலைமைகள் பற்றியும் குறிப்பிட்டு கூறுகின்றார். அதனைத் தொடர்ந்து வழமை போல கனடிய செய்திகள், கலையரங்கம், நாணய மாற்று வீதம் மற்றும் காலை மற்றும் பல முக்கியமான கனடிய செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நேரடியாக நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் செல்லலாம். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் COVID-19 நிலைமை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். அதனிடம் இந்த விடுமுறையில் எச்சரிக்கையாக கழிக்கும்படியும் மக்களிடம் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அதே சமயம் அவருடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கின்ற மூவருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் அவரும் ரேபிட் டெஸ்ட் கிட் மூலமாக அவரும் தனது பரிசோதனையை மேற்கொண்டார். அதில் அவருக்கு நெகட்டிவ் என்று ரிசல்ட் வந்திருந்தது. அப்படி இருந்தாலும் கூட தொடர்ந்தும் தான் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பார். தொடர்ந்தும் அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த நிலைமையில் ஆன்லைன் மூலமாக நேரடியாக இணைந்து கொண்டு பத்திரிகையாளர் சந்தித்து இந்த பற்றிய விவரங்களையும் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதே நேரம் இந்த பூஸ்டர் ஷாட் எடுக்க வேண்டியதன் அவசியம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா. இந்த திங்கட்கிழமையிலிருந்து 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பூஸ்டர் ஷாட்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களும் அதுக்கேற்ற வகையில் அப்பாயின்மெண்ட் மூலமாக ரிசர்வ் செய்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற அந்த விஷயங்களை பற்றியும் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதாவது மொத்தமாக ப்ரொவின்ஸ் வைஸாக எல்லா ப்ரொவின்ஸுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 85 மில்லியன் கிட்ஸ் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த ரேபிட் கிட்ஸ் பற்றி பார்க்கும்போது ரேபிட் கிட்ஸும் அந்த அளவுக்கு ப்ரொவின்ஸுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பற்றியும் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதிலும் முக்கியமாக வருகின்ற இந்த விடுமுறையில் தற்போது இந்த ஒமிக்ரான் வைரஸினுடைய தீர்வின் காரணமாக தொடர்ந்தும் கேசஸ் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் கனடாவில் ஒரே நாளில் அதிக அளவு பதியப்பட்ட தொற்றுகளை இன்றைய நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 15,000 வரையிலான தொற்றுகள் ஒரே நாளில் இன்று கனடா மொத்தமாக பதிவாகி இருக்கின்றதும் ஒரு கவலைக்கிடமான செய்தியாக இருக்கின்றன. இனி இது பற்றியும் தன்னுடைய இந்த கோவிட் நிலைமை பற்றியும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கூறிய விடயங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். We made a promise at the beginning of the pandemic to have everyone's backs, as long as it took, as much as it took. That was the right thing, not just to help minimize the impact of the health crisis, but also to ensure that our economy could handle the shocks that this crisis is facing. And that's unfortunately what we're going to be continuing to do right now. I say unfortunately because, of course, nobody wants to be in the middle of an Omicron wave right now, but we are. So we are announcing today that we're temporarily expanding eligibility for key programs. For the Canada Worker Lockdown Benefit and the Local Lockdown Program, you'll be able to apply if you're subject to capacity limiting restrictions. The Deputy Prime Minister will have the details, but here's the bottom line. We need to, all of us, do what it takes so Canadians are protected and to have what you need to weather the storm. We're going to be there for the hard-hit regions, for specific sectors like art and culture, hospitality, and tourism.
We will be there to keep you and your family safe. We're going to continue to work closely with the provinces and territories, but we will be there with supports for the areas that need it. Get your booster shots. We have enough in the country for everyone who needs it. So please go get those booster shots. They give you extra protection against Omicron and in keeping us all safe. Pediatric vaccines continue to roll out. Get our kids vaccinated as well. It's going to be really, really important that we do everything we can to get through this. We know that rapid tests are a part of the solution as well. We've delivered about 85 million rapid tests up until the month of December to provinces and territories. Just this month in December, we're delivering about 35 million rapid tests to provinces and territories, and we've got tens and tens of millions more rapid tests arriving in the coming weeks into the new year. So provinces and territories will have the supplies necessary to get them into people's hands. We need to follow public health guidelines to keep loved ones safe and to support our healthcare workers. I know people are tired. People don't want to be in this Omicron situation. I get it. None of us want to be here. We're tired of COVID. We want it to just go away. But we know it's not going to just go away unless we all do our part. Particularly when you think of how tired you are, how weary you are of having to deal with this COVID crisis that continues to go on and on and on. Know that there are people more tired than you. Know that our healthcare workers haven't had much of a break over the past 2 years, that they've been going flat out, keeping people safe, working in long-term care homes, working in hospitals and clinics, administering vaccines and boosters. Our frontline health workers have been extraordinary heroes. They have been there for us every step of the way, and now we need to be there for them. We need to prevent Omicron from overwhelming our healthcare systems. In order to do that, we have to keep contacts low. We have to make choices that are going to keep us and our families safe because Omicron is out there. And the way we show our support for those people who've been keeping us safe is by making sure they don't get overloaded this winter. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. நேரம் 9:18 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றியுள்ளவர்கள். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் COVID-19 நிலவரங்கள் பற்றி கூறியிருந்தார். அதாவது மக்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களை பற்றி, மற்றோடு ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், லாங் டேர்ம் கேர் ஹோம் ஒர்க்கர்ஸ் இவர்கள் தொடர்ந்தும் தங்களுடைய பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலைமையிலும் கூட. எனவே அவர்களுக்கும் அவர் நன்றியையும் தெரிவித்தார். அவர்களுக்கு எமது ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் இந்த பூஸ்டர் ஷாட்ஸ், அதாவது கடந்த திங்கட்கிழமையிலிருந்து 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் இந்த பூஸ்டர் ஷாட்டை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நிலைமையில் முடிந்தவர்கள் இந்த அவர்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை மேற்கொண்டு அவர் இந்த பூஸ்டர் ஷாட்ஸை எடுத்துக்கொள்ளுமாறும் அவர் குறிப்பிட்டு கூறினார். மற்ற நேரம் அவர் கூறிய இன்னொரு விடயம் அதாவது இன்றைய தினம் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட இந்த புதிய COVID-19 பெனிஃபிட்ஸ், அதாவது விரிவுபடுத்தப்படுகின்ற என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இது அனைவருக்கும் அன்று காரணமானது தற்பொழுது முழுமையான முடக்கம் அல்லாது குறிப்பிட்ட கட்டுப்பாடுகள் தான் அதிகரிக்கப்பட வருகின்றன. எனவே இந்த கட்டுப்பாடுகளுக்கு இணங்க குறிப்பிட்ட விஷயங்களுக்கு, அதாவது வணிகங்களுக்கும் சரி குறிப்பிட்ட வேலையாளர்களுக்கும் சரி அரசாங்கத்தினால் இந்த COVID-19 பெனிஃபிட்ஸ் தற்காலிகமாக விரிவுபடுத்தப்படுகின்றது. குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த COVID-19 மற்றும் இந்த ஒமிக்ரானுடைய புதிய திரிபால் பாதிக்கப்படுகின்ற இந்த வணிகங்களும் சரி மற்றும் வேலையாட்களுக்குமாகத்தான் இது ஒதுக்கப்படுகின்றது. வணிகங்கள் என்று பார்க்கும்போது
தற்சமயம் 50% ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது லிமிட்டட் கெப்பாசிட்டி 50% லிமிட்டட் கெப்பாசிட்டி மற்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கின்ற இந்த வணிகங்களுக்கு வந்து குறிப்பிட்ட இந்த பெனிஃபிட்ஸ் ஒதுக்கப்படுகின்றது. அதுவும் குறிப்பாக 50% வரை அவர்களுக்கான ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் வந்து தள்ளுபடி வழங்கப்படுகிறது என்பதும் வந்து குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் அவர்களுடைய வருமானத்தை பொறுத்தும் கூட, அவர்களுடைய அந்த 25% வருமானத்தை பொறுத்து கூட அவர்களுடைய அந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஒதுக்கப்படுகின்றது என்பதும் வந்து இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் அவர்களுடைய எந்தெந்த பிஸ்னஸ் எல்லாம் இதில் வந்து எலிபிலிட்டி ஆகும் என்ற லிஸ்டையும் வந்து அநேகமாக வரும் நாட்களில் வந்து அவர்கள் வெளியிடுவார்கள் என்றும் தெரிய வருகின்றது. அதே நேரம் அவர்களுடைய இந்த 6 months பீரியட் பிஸ்னஸ் வரி மற்றும் இந்த இன்ட்ரெஸ்ட் பற்றியும் அவர்கள் கவலைப்பட தேவையில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த டேக்ஸ் என்று பார்க்கும்போது நிச்சயமாக அதற்கு எலிஜிபிளான இந்த டேக்ஸ் என்று பார்க்கும்போது பெனால்டி ஃப்ரீ அடிப்படையில் எம்ப்ளாயர் ஹெல்த் டேக்ஸ், பியர் வைன் அண்ட் ஸ்பிரிட் டேக்ஸ், டொபாக்கோ டேக்ஸ், இன்சூரன்ஸ் டேக்ஸ், ஃபியூல் டேக்ஸ், கேஸ் டேக்ஸ், ரீட்டைல் சேல்ஸ் டேக்ஸ், மைனிங் டேக்ஸ் மற்றும் ரேஸ் ட்ராக் டேக்ஸ், இது போன்ற பல டாக்ஸஸ் வந்து இதில் உள்ளடக்கப்படுகின்ற என்பதும் வந்து இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே வணிகங்களுக்கு, அதாவது இந்த கோவிட்-19 அது குறிப்பிட்ட இந்த ஒமிக்ரான் திரிபின் காரணமாக மீண்டும் இந்த கட்டுப்பாடுகளை உறுதி காரணமாக பல வணிகங்கள் வந்து மீண்டும் இந்த 50% கெப்பாசிட்டியாக இருக்கிற, உதாரணமாக ஜிம்மாக இருக்கட்டும் மற்றும் அநேகமான ஜிம்ஸ் மற்றும் சில முக்கியமான சில வணிகங்கள் வந்து மூடப்பட்ட நிலைமையில் வந்து அநேகமான இந்த 50% உள்ளடக்கங்களை கொடுக்கக்கூடிய வணிகங்கள் வந்து மேலும் சில இன்னல்களை எதிர்க்கக்கூடியதாக இருக்கும் அவர்களுடைய வருமானத்தை பொறுத்தவரை. எனவே அவர்களுக்கு இந்த உதவி வந்து வழங்கப்படுகின்றது. அதே நேரம் வேலையாட்கள் என்று பார்க்கும்போது நிச்சயமாக அவர்களுடைய வருமானத்தில் 50% குறைவான வருமானத்தை இதன் காரணமாக அவர்கள் பணியிடத்தில் வந்து வேலை செய்ய முடியாத காரணத்தினாலேயோ அல்லது வேலையிடத்திலிருந்து தற்சமயம் இந்த பிரச்சனையால் வந்து நீக்கப்பட்டாலோ கூட அவர்களுக்கும் 50% வருமானத்துக்கு குறைவதாக பெறுபவர்களுக்கும் வந்து இந்த பெனிஃபிட் வந்து வழங்கப்பட இருக்கின்றன. அதாவது வாரம் $300 வரை இவர்களுக்காக இது வழங்கப்படுகின்றது. கனடா ஒர்க்கர் லாக்டவுன் பெனிஃபிட் என்ற அடிப்படையில் இது வழங்கப்பட இருக்கின்றன. இந்த திட்டங்கள் அனைத்தும் டிசம்பர் 19 அடுத்த வருடம் பிப்ரவரி 12 வரை அமலில் இருக்கும் எனவும் இன்று அறிவிக்கப்பட்டது. எனவே அடுத்ததாக நாங்கள் கனடிய வலத்தில் பார்க்க இருப்பது இந்த தொழிலாளர்களுக்கும் வணிகங்களுக்கும் இந்த கோவிட் உதவித்தொகைகளை அரசாங்கம் விரிவாக்குவது பற்றி துணை பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் வழங்கிய விடயங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். Today, through regulatory authorities that were approved with the passage of Bill C2, we are announcing our decision to temporarily expand the definition of a lockdown so that these wage and rent support programs can support workers and businesses that see capacity restricted by 50% or more. So, what exactly does this mean? It means that if you are an employer who has to reduce the capacity of your main business by 50% or more, you will be eligible for wage and rent subsidy support through the local lockdown program. And we are lowering the revenue decline threshold from 40% to 25%. Eligible employers will receive wage and rent subsidy support from between 25% to up to 75%, depending on how much revenue they have lost. Your organization only needs to demonstrate revenue loss during the current month compared with 2019. Employers will be able to apply for these expanded support programs after the end of each program period in exactly the same way that they received wage and rent subsidy support when those programs were launched last year. For workers, our decision means that if you are working in a region where the provincial or territorial government has introduced capacity restrictions of 50% or more, and if you have lost 50% or more of your income as a direct result of those restrictions, you can qualify for the Canada Worker Lockdown Benefit. This benefit will put $300 a week in your pocket to supplement your lost wages. This proposed expanded eligibility will be effective
as of last Sunday, December 19th, 2021, and it will run through to February 12th, 2022. Many parts of the country have already introduced circuit breaker public health restrictions in order to curb the rise in cases of COVID. These expanded federal support measures will ensure that provinces and public health authorities across the country can continue to make the right, difficult decisions they need to make to save lives, confident in the knowledge that the federal government will be there to financially support workers and businesses as we finish this fight. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:25 நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். துணை பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃபிலியாண்ட் அவர்கள் இந்த தொழிலாளர்களுக்கும் வணிகங்களுக்கும் வழங்கப்படுகின்ற இந்த பெனிஃபிட்ஸ் பற்றி குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதிலும் வணிகங்களை பொறுத்த வரைக்கும் 50% ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது கெப்பாசிட்டி லிமிட் இருக்கக்கூடிய அந்த வணிகங்கள் வந்து அவர்களுடைய லாஸ், அதாவது 40% 25% அந்த லாஸுக்கு ஏற்ற வகையில், அதன் நட்டத்துக்கு ஏற்ற வகையில் வந்து அவர்கள் இந்த பெனிஃபிட்டை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் அவர்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸிலிருந்து 50% தள்ளுபடி என்பதையும் வந்து அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இது வணிகங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. எனவே இந்த வேலை செய்பவர்கள், வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் 50%க்கும் குறைவான வருமானம் பெற்றிருந்தாலோ அல்லது வேலையிடத்தில் இந்த COVID-19 காரணமாக நிறுத்தப்பட்டாலோ அவர்களுக்கு இந்த கனடா ஒர்க்கர்ஸ் லாக்டவுன் பெனிஃபிட் வந்து பெறக்கூடியதாக இருக்கும். வாரம் $300 வரை அவர்கள் இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த திட்டங்கள் டிசம்பர் 19 அடுத்த வருடம் 2022 பிப்ரவரி 12 வரை அமலில் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற இன்னொரு விஷயம், இந்த COVID-19 ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த லேப் ப்ரொஃபஷனல், இந்த லேப்பில் வேலை செய்கின்ற பணியாளர்களுக்கான ஒரு தட்டுப்பாடு வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே நிலவி வருகின்றது என்பதும் ஒரு பிரச்சனையான விடயமாக தற்சமயம் எதிர்கொள்ளப்படுகின்றது. கிட்டத்தட்ட 70% லேப் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஓய்வு பெறுகின்ற இந்த நிலையில் வந்து பணியாளர்களுக்கான பற்றாக்குறை வந்து தொடர்ந்தும் நீடிப்பது வந்து ஒரு பிரச்சனையாக எதிர்கொள்ளப்படுகின்றது. இது பற்றி CEO ஆஃப் மெடிக்கல் லெபார்டரி ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் கூறிய விடயங்கள் வந்து தற்சமயம் வேலையில் இருக்கக்கூடிய இந்த லேப் ப்ரொஃபஷனல் பணியாளர்கள் வந்து தங்களுடைய வெக்கேஷன், அவருடைய விடுமுறையை வந்து கேன்சல் செய்யுமாறும் அதனை முடிந்தவரை தள்ளி வைக்குமாறும் வந்து அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். எனவே அந்த பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக வந்து இந்த லேபில் நடக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த PCR டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டை வந்து கூடிய விரைவில் வழங்க வேண்டிய அவசியம் காரணமாகும். ஏனென்றால் தற்சமயம் கூட பார்க்கும்போது ஒன்றாரியோவை பொறுத்த வரைக்கும் கூட இன்றைய நாள் 4383 தொற்றுகள் வந்து பதிவாகி இருக்கின்றன. தொடர்ந்தும் அதிகரித்த வண்ணமே இருக்கின்ற. இதன் காரணத்தினால் ஏகப்பட்ட இந்த டெஸ்ட் வந்து அதனுடைய பரிசோதனைகள் வந்து லேபில் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றன. இதன் காரணத்தினால் வந்து முடிந்தவரை வந்து அவர்களை இந்த வெக்கேஷனும் எடுக்காத, ஏற்கனவே வெக்கேஷன் அப்ளை பண்ணியிருந்தால் அதனை கேன்சல் செய்யும்படியும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி இந்த பற்றாக்குறை காரணமாக இவர்களுக்கு இன்னொரு இன்னல் கூட, அதாவது ஓவர் டைம், அதாவது அவர்களுடைய ஓவர் டைமை விட அதிக அளவு ரெகுலர் அவர்ஸை விட ஓவர் டைம் செய்ய வேண்டிய அளவு இருக்கிறது. கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸுக்கும் மேற்பட்ட மணித்தியாலங்கள் வந்து அவர்கள் வேலை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கின்ற. இதுக்கான காரணம் வந்து தற்சமயம் இந்த லேப் ப்ரொஃபஷனலுடைய பணியாளர்களுடைய பற்றாக்குறை தான் இதுக்கான காரணமாக இருக்கின்றது. முடிந்தவரை வந்து அவர்களை இந்த தற்சமயம் இருக்கின்ற இந்த வளங்களை கொண்ட வகையில் வந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் சரி, இந்த PCR டெஸ்ட்டை செய்து அவர்களுடைய ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணவர்களும் சரி, அவர்கள் தாமதமாக்காத அவர்களுடைய ரிசல்ட்ஸை வழங்குறதுக்காக முடிந்தவரை ஓவர் டைம் மற்றும் இந்த வெக்கேஷன்ஸை வந்து அவர்கள் நிறுத்த சொல்லியும் கேட்டுக்கின்றார்கள். அடுத்ததாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஜான் வைஸ் டு க்ளோஸ் அவர்கள் இந்த பூஸ்டர் வேக்சின் அப்டேட்ஸ் பற்றி கூற இருக்கின்றார். இந்த பூஸ்டர் ஷாட்ஸ் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை எனக்கும் தெரியும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து பெறக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் கூட ஆன்லைனின் மூலமாக இதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கப்பட்ட நிலைமையில் வந்து அதனுடைய வெப்சைட் கூட ஒரு முடக்க நிலைக்கு சென்றது. அதாவது நிறைய பேர் வந்து ஒரே டைமில் வந்து இதுக்கான ரிசர்வேஷனை மேற்கொள்ளும் போது அது வெப்சைட் கிராஷ் ஆனது வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். எனவே நிறைய பேருக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது தற்சமயம் கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட பிப்ரவரி வரைக்கும் கூட இதனுடைய
பிளேஸ்மெண்ட்ஸ், அதாவது அதனுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து மிகவும் எடுப்பதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, அந்த அளவுக்கு நிறைந்திருக்கின்றன. எனவே முடிந்தவரை சில பேர் கேட்டுக்கொண்டிருக்க விஷயம் வந்து இந்த 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் சீனியர்ஸ் அவர்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை வழங்குவார். அதாவது இளைஞர்கள் கிட்டத்தட்ட 18 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து முடிந்தவரை வந்து சீனியர்ஸுக்கு வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அவர்களுடைய வேக்சின் பெற்ற பிறகு வந்து நீங்கள் அப்ளை செஞ்சால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு தான் முதலில் வந்து கொஞ்சம் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. எனவே இந்த பூஸ்டர் வேக்சினுடைய அப்டேட் பற்றி தற்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் ஜான் வைஸ் தி க்ளாஸ் அவர்கள் கூறிய விடயங்கள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். Today I want to provide you with a brief, quick update on the current COVID-19 situation. Even though we had all hoped that this holiday season would look very different than what it does, there are still many reasons to be optimistic. Vaccines for adults and children are widely available, as well as booster doses, thanks to the largest vaccination program in Canadian history. As we end this year, over 80% of eligible Canadians are indeed fully vaccinated. Being fully vaccinated and then getting a booster, whether Pfizer or Moderna, will help provide protection against infection and illness. On this particular point, let me be very, very clear. As soon as you're eligible, whether it is Pfizer or Moderna, you should take the first booster dose available to you. If you have yet to be vaccinated, it is not too late. Every additional vaccinated person helps support our defense against COVID-19, as well as protecting personal health and safety. The Government of Canada continues to work closely with provinces and territories and public health partners to accelerate the rollout of booster vaccination campaigns. Close to 5 million Canadians have already received their booster doses. The Government of Canada also continues to work closely with provinces and territories to increase access to rapid testing supplies across Canada. As you may be aware, each province and territory determines its desired approach for testing, screening, and surveillance, as they are responsible for the delivery and administration of healthcare services. We are making sure that our distribution strategy ensures equitable access to rapid tests for Canadians all across the country. As a screening tool, rapid testing provides another layer of protection against COVID-19, along with many other public health measures, such as mask wearing, hand hygiene, physical distancing, proper ventilation, and obviously vaccination. Rapid tests are able to identify individuals who have a high viral load, despite the test's lower sensitivity compared to a molecular PCR test. We're also continuing to expand the distribution of rapid tests across Canada. In time for the holidays, we're further working with the Canadian Red Cross, who will partner with community organizations, including food banks, to distribute rapid tests to Canadians who use their services. In conclusion, I will urge you to continue to be prudent and responsible this holiday season. Please take responsibility for your health and the health of others by following the advice of local public health officials. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி பாக்ஸிங் வீக் சேல் டிசம்பர் 15 தொடக்கம் ஜனவரி 2 வரை. ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில் புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் பாக்ஸிங் வீக் சேல் 416-669-1214 www.mayasfurniture.ca. மாயாஸ் டொரண்டோ நேரம் 9:34 நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள்.
மாயாஸ் ஃபர்னிச்சர்ஸ் கெனடியன் ஃபின்ச்சில் அமைந்திருக்கின்றது. ஏர்லி பாக்ஸிங் சேல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே நீங்களும் கூட உங்கள் அனைத்து தரபாலங்களையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிறிஸ்மஸ் தினத்திலும் சரி, பாக்ஸிங் டேஸ் தினத்திலும் சரி, 2 நாட்களும் வந்து திறக்கப்பட்டிருக்கும் என்பதையும் அறிய தருகின்றோம். அதே நேரம் இந்த சேல் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே மாயாஸ் ஃபர்னிச்சர்ஸ் கெனடி அண்ட் ஃபின்ச்சில் அமைந்திருக்கின்றது. இந்த சலுகையை தவறவிடாதீர்கள். அடுத்ததாக அதுக்கு முதல் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜான் வைஸ் தி க்ளோஸ் அவர்கள் வந்து இந்த பூஸ்டர் வேக்சின் அப்டேட்ஸ் பற்றியும் தற்சமயம் இந்த விடுமுறை காலங்களில் மக்கள் நடந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், அதாவது கட்டுப்பாடுகளை தொடர்ந்து கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் இந்த ஒமிக்ரான் வைரஸ் தேர்வினுடைய அதிகரிப்பு வந்து தொடர்ந்து ஏற்படுகின்றது. இதுக்கேற்ற வகையில் வந்து எச்சரிக்கையாக இருக்கும்படியும் வந்து அவர் கேட்டிருக்கின்றார். அடுத்தாக கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகுவால்ட் அவர்கள் விடுத்திருக்கின்ற அறிவித்தல் சொல்லலாம். ஒன்டாரியோவை விட கியூபெக்கை பொறுத்த வரைக்கும் தொற்றுகள் மேலும் அதிகரிக்கின்றமே வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த மாதத்தை பார்க்கும்போது ஏற்கனவே வந்து அதாவது கடந்த மாதம் அவர்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச விஷயம் வந்து ஓகே, இந்த டிசம்பரில் இந்த விடுமுறை காலங்களில் வந்து கொஞ்சம் இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு அவர்கள் அறிவிக்க இருந்தார்கள். ஆனால் மீண்டும் இந்த தொற்றுகள் அதிகரித்த சமயமும் மற்றும் இந்த ஒமிக்ரான் திரிவினுடைய வருகையும் வந்து அதனை முழுமையாக மாற்றியமைத்தது. எனவே அண்மையில் கூட இந்த ஒன்று கூடல்கள் வந்து 10 பேராக குறைக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனால் தற்சமயம் வந்து இன்று அறிவிக்கப்பட்ட விடயம்படி 10லிருந்து 6ஆக இந்த ஒன்று கூடுபவர்கள், அதாவது உள்ளரங்கிலிருந்து ஒன்று கூடுபவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைக்கப்படுகின்றது. 2 வேறு வீடுகளிலிருந்து வருபவர்கள் வந்து அவர்கள் ஒன்று சேரும்போது 6 பேராக மட்டும்தான் இருக்க வேண்டும். 6 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது என்பதுதான் வந்து தற்சமயம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இன்றைய தினம் 6000 கிட்டத்தட்ட 6000 தொற்றுக்கள் பதிவாக நிலையில் வந்து இது தொடர்ந்தால் அநேகமாக நாளை கிட்டத்தட்ட 9000 தொற்றுக்கள் வந்து பதிவாகலாம் எனவும் கூட எதிர்பார்க்கப்படுகின்றன என்பதும் வந்து இங்கு ஒரு பிரச்சனை விடயமாக இருக்கின்றது. எனவே முடிந்தவை அவர்களையும் வந்து இந்த பாதுகாப்பான முறையில் வந்து விடுமுறை கழிக்குமாறும் கேட்டுக்கின்றார். அதே நேரம் இந்த ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும் மற்றும் ஏனைய பொது இடங்களிலும் சரி இந்த லிமிடெட் கெப்பாசிட்டி விடயங்கள் வந்து தொடர்ந்தும் பேணப்பட்டு வருகின்றன. வெட்டிங்ஸ் அண்ட் ஃபியூனரல்ஸ் மட்டும் 25 பேருக்கு மேல் கலந்து கொள்ளலாம் என்ற விடயமும் வந்து அறிவிக்கப்பட்டது. எனவே வரும் நாட்களில் இன்னும் இந்த தொற்றுகள் அதிகரிக்குமாயின் தொடர்ந்தும் இந்த கட்டுப்பாடுகள் வந்து இன்னும் டைட்டாக இன்னும் கட்டுப்படுத்தப்படும் என்பதும் வந்து அறிவித்திருந்தார். எனவே பார்க்கலாம், தொடர்ந்தும் இதில் ஏதாவது மாற்றங்கள் தொடர்ந்து வருகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ஒமிக்ரான் வைரஸ் பற்றிய இந்த திரிபு மற்றும் தற்சமயம் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்ற இந்த கோவிட்-19 தொற்றுகள் பற்றி தலைமை வைத்திய அதிகாரி தெரசா டாம் அவர்கள் வழங்கிய விடயங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். In less than a week, we've seen a rapid acceleration of epidemic activity in locations across Canada. While Delta is still spreading in many areas, Omicron is increasingly responsible for rapid rise in case counts. With over 2,360 confirmed Omicron cases to date, this new variant is now predominating in several locations across Canada. Compared to a national average of over 5,000 new cases being reported daily by the end of last week, there were over 11,300 new cases yesterday alone. Modeling shows that by the beginning of January, we could have very high number of cases, which underscore the need to act urgently now to reduce the acceleration. At the moment, severe illness trends are increasing in the most heavily impacted provinces, which has begun to shift the national trend. Over the past week, on average, over 1,500 people with COVID-19 were being treated in our hospitals each day, with close to 460 in intensive care units and 17 deaths were reported daily. Although the current trends may be a lagging impact of increased Delta activity in the preceding weeks, rapid acceleration of Omicron activity is expected to further impact these trends as well, even if Omicron turns out to be less severe. Because we're especially worried about the potential impact of a sudden and strong surge on the healthcare system, we're urging all Canadians to do what they can to help mitigate this. Although the situation is not the same everywhere, this variant spreads extremely quickly, and the situation can rapidly get out of hand anywhere. So while public health authorities are closely monitoring the evolving situation, we can all help by reducing our contacts as much as possible. Practically speaking, this means keeping gathering sizes as small as possible, such as limiting to just family and close friends who you know well.
Everyone who's eligible should get fully vaccinated and receive a booster dose as soon as they are able. And everyone should use layers of protection, since no measure is perfect or applicable for all people. In particular, we can reduce the risks of exposure and spreading the virus by improving and maintaining good ventilation and wearing a good quality and snug-fitting face mask, while remaining flexible if plans need to be adjusted at the last minute. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். டொரண்டோ நேரம் 9:40 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். தலைமை வைத்திய அதிகாரி தெரசா டாம் அவர்கள் ஒமிக்ரான் வைரஸ் திரிபினுடைய தற்போதைய நிலைமையை பற்றி கூறினார். அதனுடைய வேகம், அதாவது பரவுகின்ற வேகம் தற்சமயம் அதிகமாகவும் இருக்கின்றது. அதனுடைய தாக்கங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. அதன் காரணத்தினால் முடிந்தவரை இந்த பூஸ்டர் ஷாட்ஸ் எடுப்பதற்கு தகுதியானவர்கள் தொடர்ந்தும் அதனை பெற்றுக்கொள்ளுமாறும் கூறினார். அதே நேரம் இனிமேல் சொன்னது போல இந்த ஒன்றுகூடல்கள், இந்த விடுமுறையை வெட்டி வருகின்ற இந்த ஒன்றுகூடல்களை முடிந்தவரை உங்கள் நண்பர்கள், உங்கள் தெரிந்தவர்களோடு மட்டுமே இதனை நிறுத்திக் கொள்ளுமாறும், முடிந்தவரை பாதுகாப்பான முறையில் இந்த ஒன்றுகூடல்களையும் வருகின்ற இந்த கிறிஸ்துமஸ் விடுமுறை மற்றும் நியூ இயர் வருகின்ற இந்த விடுமுறை சரியான முறையில் கழிக்குமாறும் அவர் கேட்டிருக்கின்றார். அடுத்ததாக குடிமின் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். எனவே இன்றைய நாள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் $190 செலுக்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் $61 செலுக்கின்றது. எனவே இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கும் நாணய மாற்று வீதம் தற்பொழுது பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 22 புதன்கிழமை. இலங்கை 190 இலங்கை ரூபாய், இந்தியா 61 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 22 புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:42 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அடுத்ததாக ஒரு தகவல், இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் ஒன்டாரியோவின் பல பாகங்களிலும் பல இடங்களிலிருந்து இலவசமாக வழங்கப்படுகின்றது. ஃப்ரீ ரேபிட் டேக் ஹோம் கிட்ஸ் எல்சிபிஓ உட்பட பல இடங்களிலிருந்து இலவசமாக வழங்கப்படுகின்றது. அதற்கான தட்டுப்பாடும் கூட தற்சமயம் நிலவி வருகின்றது. நிறைய இடங்களில் இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருப்பதாகவும் தெரிகின்றது. இந்த நிலையில் சில பேர் இதனை வேறு விதமாக கையாளுகின்றார்கள். அதாவது இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்ஸை அவர்கள் ரீசேல் செய்கின்றார்கள். மீண்டும் அதை காசுக்கு, அதாவது இலவசமாக பெற்ற இந்த கிட்ஸை ஆன்லைனில் விற்கிறார்கள் என்பதும் ஒரு கண்டனத்துக்குரிய குற்றமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சில பேர் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இப்படி இந்த இலவசமாக பெற்ற இந்த ஃப்ரீ ரேபிட் டேக் ஹோம் கிட்ஸை இணையத்தில் விற்றாலோ நேரடியாக விற்றாலோ அவர்களுடைய தண்டப்பணம் குறைந்தது $750 இருக்கும். அல்லது இது நீதிமன்றத்தில் நேரடியாக முறையிடப்பட்டால் அவர்கள் கிட்டத்தட்ட $100,000 வரைக்கும் பே பண்ண வேண்டி வரும். அல்லது ஒரு வருட சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைமையும் வரும் எனவும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஃப்ரீ ரேபிட் டேக் ஹோம் கிட்ஸ்
ஒன்டாரியோவின் இணைய மாநிலங்களில் வழங்கப்பட்ட நிலையில் வந்து தற்பொழுது இதுக்கான தட்டுப்பாடும் வந்து வழங்கப்படுகிறது. எனவே வரும் நாட்களில் இதற்கு மேலதிகமான இந்த ரேபிட் டெஸ்ட் கேஸ் வந்து தொடர்ந்தும் இந்த மாத இறுதிக்குள் வந்து மேலமாக வழங்கப்படும் என்பதும் நிறைய அதாவது கனடாவை பொறுத்த வரைக்கும் அநேகமான ப்ரொவின்சஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 85 மில்லியன் வரையிலான இந்த ஃப்ரீ ரேபிட் டெஸ்ட் கேஸ் வழங்கப்பட்ட இந்த நிலையில் வந்து இந்த மாத இறுதிக்குள் மேலும் 35 மில்லியன் ரேபிட் டெஸ்ட் கேஸ் வந்து வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே முடிந்தவரை இந்த மாதிரி இந்த ரேபிட் டெஸ்ட் இலவசமாக பெற்ற இந்த ரேபிட் டெஸ்ட் கேஸை வந்து இணையத்தில் விற்க வேண்டாம் என்றும் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம். இன்றைய கலையரங்கம் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு கவர் சாங். இதனை பாடியிருக்கின்றார் யாதவை சண்முகநாதன். இந்த பாடலை தயாரித்திருக்கின்றார்கள் மின்னல் மியூசிக். எனவே மலரை மலரை தெரியாதா என்ற இந்த பாடலுடைய கவர் சாங்கை இப்பொழுது பார்க்கலாம். டொரண்டோ நேரம் 9:48 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். யாதவி சண்முகானந்தம் குரலில் மின்னல் மியூசிக் தயாரிப்பில் அந்த கவர் சாங் பார்த்தீர்கள். எனவே மின்னல் மியூசிக் தயாரிப்பில் இருக்கின்ற பாடல்களை வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணதன் மூலம் நீங்கள் அவருடைய பாடலை பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம்.
உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். புதிய கோவிட் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் தொழிலாளர்களுக்கும் வணிகங்களுக்கும் உதவி தகுதிகளை விரிவுபடுத்த கனேடிய அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. ஒமிக்ரான் தொற்றின் பரவல் காரணமாக தொடரும் புதிய பொது சுகாதார கட்டுப்பாடுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொருந்தும் வகையில் பல ஆதரவு திட்டங்களின் தகுதியை தற்காலிகமாக விரிவுபடுத்த மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. துணை பிரதமரும் நிதியமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட், வேலைவாய்ப்பு பணியாளர் மேம்பாடு மற்றும் ஊனமுற்றோர் அமைச்சர் கார்லா கோல்ட்ரோ ஆகியோர் இணைந்து இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டனர். இந்த திட்டங்கள் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் பிப்ரவரி 12, 2022 வரை அமலில் இருக்கும் என இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பரவி வரும் ஒமிக்ரான் திரிபால் அதிகரித்து வரும் தொற்றுகளின் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு மாகாணங்களுக்கும் பிராந்தியங்களுக்கும் புதிய கட்டுப்பாடுகளை விதித்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கோவிட் தொற்றுக்கான புதிய ஒற்றை நாள் எண்ணிக்கையை இன்று கனடா பதிவு செய்திருக்கிறது. கனடாவில் இன்று 15,000 வரையிலான தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இன்று நாடளாவிய ரீதியில் 14,934 புதிய தொற்றுகளை சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். தொற்றின் ஆரம்பத்திலிருந்து 500,000க்கும் அதிகமான தொற்றுக்களை இன்றுடன் கியூபெக் பதிவு செய்திருக்கிறது. கியூபெக் மாகாணம் இன்று 6,361 புதிய தொற்றுக்களை பதிவு செய்திருக்கிறது. இதன் மூலம் கியூபெக்கில் 6.25% அல்லது 16 பேரில் ஒருவர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கியூபெக்கில் இன்று மேலும் 2 மரணங்கள் பதிவானதுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 30 நாள் உயர்ந்திருக்கிறது. ஒன்டாரியோ கடந்த ஏப்ரல் மாத இறுதியின் பின்னர் இன்று அதிக எண்ணிக்கையில் தொற்றுக்களை பதிவு செய்திருக்கிறது. இன்று 4,383 புதிய தொற்றுகளும் 10 மரணங்களும் ஒன்டாரியோ சுகாதார அதிகாரிகளினால் பதிவு செய்யப்பட்டன. ஒன்டாரியோவின் 7 நாள் தொற்றின் சராசரி இப்போது சுமார் 3,503 ஆக உள்ளது. இது முந்தைய வாரத்தில் 1,514 இருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தொடர்ந்து 2வது நாளாக அதிகூடிய தொற்றுகளின் எண்ணிக்கை இன்று பதிவாகியுள்ளது. அங்கு 1,474 புதிய தொற்றுகளும் 6 மரணங்களும் இன்று பதிவு செய்யப்பட்டன. அல்பர்டாவில் 1,346 தொற்றுகளும் 5 மரணங்களும் இன்று பதிவாகின. நோவஸ்கோஷியாவில் 537 தொற்றுகளும் 1 மரணமும், மனிட்ரோபாவில் 400 தொற்றுகளும் 2 மரணங்களும், நியூ பிரன்ஸ்விக்கில் 237 தொற்றுகளும் 1 மரணமும், சஸ்கெச்வானில் 105 தொற்றுகளும் 1 மரணமும் இன்று அறிவிக்கப்பட்டன. கனடாவின் பொது சுகாதார நிறுவனத்தின் தரவுகளின்படி நேற்று கனடா முழுவதும் 15,000க்கும் மேற்பட்ட புதிய தொற்றுகள் பதிவாகின. ஜனவரி நடுப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் தினசரி தொற்றின் எண்ணிக்கை 26,000 வரை எட்டக்கூடும் என சுகாதார அதிகாரிகள் கணித்துள்ளார்கள். இந்த விடுமுறை காலத்தில் கனேடியர்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று நினைவுபடுத்தினார். ஒமிக்ரான் திரிபின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த நினைவூட்டலை பிரதமர் வெளியிட்டார். தொற்றின் பரவலை குறைப்பதற்காக வரவிருக்கும் வாரங்களில் அனைத்து சுகாதார வழிமுறைகளையும் பின்பற்றுமாறு கனேடியர்களை ட்ரூடோ வலியுறுத்தினார். இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கோவிட் 5வது அலையை எதிர்த்து போராடுவதற்கான கனேடிய மற்றும் அமெரிக்க அரசுகளின் அணுகுமுறையின் இடையே உள்ள மாற்றம் குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை உருவாக்க நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் முயன்றார். தொற்றின் மூலம் கனடாவில் குறைந்த இறப்பு விகிதத்தை சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். G7 நாடுகளின் 2வது குறைந்த இறப்பு விகிதத்தை கனடா கொண்டுள்ளது என அமைச்சர் டூக்ளோஸ் கூறினார். கனடாவில் இன்று வரை 2,360க்கும் மேற்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட ஒமிக்ரான் திரிபுகள் பதிவாகியுள்ளதாக தலைமை பொது சுகாதார அதிகாரி தெரேசா டேம் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். கனடா முழுவதும் பல பகுதிகளில் ஒமிக்ரான் இப்போது ஆதிக்கம் செலுத்துகிறது எனவும் டேம் தெரிவித்தார். கனடாவின் பல மாகாணங்களில் தொடர்ந்தும் புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்படுகின்றன. கோவிட் தொற்றின் 5வது அலையை எதிர்கொள்ளும் வகையில் இந்த கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்படுகின்றன. கியூபெக்கில் தொற்று பரவலை தடுக்க மேலும் பொது சுகாதார கட்டுப்பாடுகளை முதல்வர் பிரான்சுவா லெக்வாட் இன்று அறிவித்தார். டிசம்பர் 26ஆம் தேதி முதல் 2 வெவ்வேறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுடன்
தனியார் வீடுகளில் ஒன்று கூடுவது 10 பேரில் இருந்து 6ஆக குறைக்கப்படுகிறது. மனிடோபாவில் குளிர்கால விடுமுறையை தொடர்ந்து பாடசாலைக்கு திரும்பும் திகதியை தாமதப்படுத்துகிறது. பாடசாலைக்கு திரும்பும் திகதியை ஜனவரி மாதம் 10ஆம் திகதி வரை தாமதப்படுத்துவதாக கல்வி அமைச்சர் கிளிஃப் க்ளோன் இன்று அறிவித்தார். ஓமிக்ரான் திரிவின் அபாயங்களை மதிப்பிடுத்துவதற்கு பொது சுகாதார அதிகாரிகளுக்கு அவகாசத்தை வழங்குவதே இதன் நோக்கம் என அவர் கூறினார். கோவிட் தொற்றுக்கான சுய கண்காணிப்பில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளார். பிரதமர் அலுவலக ஊழியர்கள் 3 அவரது பாதுகாப்பு பிரிவின் 3 கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் இன்று நடைபெற்ற மெய்நிகர் செய்தியாளர் சந்திப்பில் இந்த தகவலை வெளியிட்டார். ஆனாலும் இதுவரையிலும் தான் தொற்றுக்கு எதிர்மறையாக பரிசோதித்துள்ளதாக பிரதமர் கூறினார். பொது சுகாதார வழிகாட்டுதல்களை கடைபிடிப்பதால் செய்தியாளர் சந்திப்புகளை மெய்நிகர் நிகழ்வுகளாக நடத்துவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பொது சுகாதார அதிகாரிகளின் வழிகாட்டுதலை பின்பற்றி சுய கண்காணிப்பு மற்றும் தொடர்ந்தும் சோதனைகளை மேற்கொள்வதாக ட்ரூடோ கூறியிருக்கின்றார். தொடர்ந்து அனைத்து பொது சுகாதார வழிகாட்டுதல்களையும் பின்பற்ற உள்ளதாகவும் ட்ரூடோ உறுதிப்படுத்தினார். பிரதமரின் மனைவியின் இங்கிலாந்துக்கான பயணத்தை தொடர்ந்து கோவிட் தொற்றுக்கு நேர்மறையாக சோதனை செய்த நிலையில் ட்ரூடோ மார்ச் 2020 சுய தனிமையில் பல வாரங்களை கழித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் எல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. டொரண்டோ நேரம் 9:56 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது வானிலை அறிக்கை. எனவே நாளை கனடாவின் முக்கியமான நகரங்களில் காலை எப்படி இருக்க போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவிலே அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 18 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:58 வானிலை அறிக்கையை பார்த்தீர்கள். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தவர்
ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். எனவே எங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிகளை நீங்கள் வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ், ஐபிடிவி மற்றும் எங்கள் ஜிஇசி தமிழ் ஆப்பினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் ஜேபி என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.